सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। सर्वार्थानां व्याकरणात् वैयाकरण उच्यते तन्मूलतो व्याकरणं व्याकरोति तत्तथा. அதாவது ஆத்மஞானம் வந்தவனை எப்படி சொல்றதுன்னு கேட்டா, நீங்க சொல்றது புத்திமான் மனுஷா சித்தன கர்மத்தை புத்திமான்னா என்ன பத்திட்டாரு எல்லாம் தெரிஞ்சவன் சர்வஜன். அதே மாதிரி எல்லாம் பண்ணினவன், அவன் செய்ய வேண்டியது பாக்கி எதுவும் இல்லை, எல்லாமே செஞ்சவனாகலாம். அப்ப எல்லாம் தெரிஞ்சவன் சொன்னா அவனை எப்படி வேணாலும் சொல்லலாம் இல்லையா? அவன் வையாகரன் அப்படின்னு சொல்லலாம், அவன் தான் முனி அப்படின்னு சொல்லலாம், சர்வஜன் எல்லாமே சொல்லலாம். இப்ப என்ன சொல்றதுன்னா மொழி இல்லை சொல்றான். வையாகரணம் ஏச ஏவ வித்யா. வையாகரணங்கிற சப்தத்துக்கு லோகத்துல பார்த்தோம்னா வியாக்கரணம் படித்தவன், வியாக்கரணம் தெரிஞ்சவன் அப்படின்னு சொல்லுவான். இவன் வியாக்கரணம் தெரிஞ்சவன் தான். இந்த வியாக்கரணம் என்ன தெரியுமா? நாமரூப வியாக்கரணம். இந்த வையாகரணம் தெரிஞ்சின்றது சப்த வியாக்கரணம் தான். அதுலயும் இந்த சப்தம் சாதுவா இல்லையா இந்த அர்த்தத்துல அவ்வளவுதான் தெரியுமே. நாமரூபம்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் வியாக்கரணம் பண்ண தெரிஞ்சவன் இவன் இல்லை. ஆனா இந்த ஆத்ம தத்துவஞானியாக இருக்கிறவன் சப்தம் அர்த்தம் எல்லாத்தையும் வியாக்கரணம் பண்ண தெரிஞ்சவனாக ஆத்தான். அதாவது நாமரூப வியாக்கரணம் பண்ண தெரிஞ்சவன் யாருன்னு சொன்னா பரமேஸ்வரன் ஒருத்தன் தான். வேற யாருக்கும் நாமரூப வியாக்கரணம் கிடையாது. அவர் தான் நாமரூபாபியாம் வியாக்கரவாணின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லுவார். அந்த வையாக்கரணம் இவன் தான் சொன்னா என்ன ஆகுது? இந்த தத்துவஞானிக்கும் அந்த பரமேஸ்வரனுக்கும் ஏதமே இல்லை. இந்த சர்வார்த்தானாம் வியாக்கரணாத் வையாக்கரண உச்சது. அப்ப இந்த தத்துவஞானிய வையாக்கரணா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாத்தையும் வியாக்கரணம் செய்யறதுனால தத்து மூலத்தோ வியாக்கரணம் வியாக்கரோதி கர்த்ததா. அவங்க மூலத்திலேருந்து ஆரம்பிச்சு வியாக்கரணம் எல்லாத்தையும் சேர்த்து வியாக்கரணம் பண்றவங்க. ஆசிரியத்துல सर्वार्थानां व्याकरणात् वैयाकरण उच्यते न पुनः शब्द ஏகதேச வியாக்கரணாத் வையாக்கரணோ போது. அந்த பிரசித்தமாக இருக்கக்கூடிய வையாக்கரணம் சப்தம்னு சொல்லக்கூடிய ஒரு ஏகதேசம், ஒரு பாகத்தை தான் அவன் வியாக்கரணம் பண்றான். இன்னும் அப்படி சர்வார்த்தானாம் எல்லாத்தையும் வியாக்கரணம் பண்ணிடுவனாக அவசோ சர்வார்த்தானாம் வியாக்கரணாத் வையாக்கரணத்துவம் சதக்கியம் நீதிக்கு. எல்லாத்தையும் வியாக்கரணம் பண்றான், அதனால இவன் பேரு வையாக்கரணம் அப்படின்னு சொன்னாரு. அதனால அவனுக்கு என்ன கிடைச்சது? அதனால என்ன லாபம்? வியாக்கரணம் பண்ண தெரிஞ்சவன் அப்படின்னா அவ்வளவுதான். அதனால தேனக்கும் அது சொல்ற தத் மூலத்தோ வியாக்கரணம் பூர்வோக்தா அக்ஷராத் சர்வஸ்ய நாமரூபஸ்ய நாமரூப பிரபஞ்சஸ்ய வியாக்கரணம். இவன் இந்த வையாக்கரணம் இருக்கானே, இந்த வையாக்கரணம் தான் முதல் வையாக்கரணம். ஏன்னா இவங்கிட்ட இருந்து எல்லாம் வரையில வந்ததுக்கு அப்புறம் தான் சிருஷ்டி பண்ணினதுக்கு அப்புறம் அடுத்த வையாக்கரணம் இந்த சப்தம் சாதோ இது அசாதோன்னு பிரித்து கொடுக்குறான். வியாக்கரண சாஸ்திரத்துடைய வேலை என்னன்னா சப்தங்கள் எல்லாமே இருக்கு, தப்பு தவறு எல்லாமே சேர்த்துதான் எல்லாரும் பிரயோகம் பண்ணிட்டு இருக்கா. அதுல இருந்து எது சாப்தம் அப்படின்றத பிரித்து காமிச்சு கொடுக்கறது தான் அவளுடைய வியாக்கரணம். இது சரியான இப்படி சொன்னா தப்பு அப்படின்னு சொல்றதுதான் வியாக்கரணம். இவர் என்ன பண்ற? மூலத்தோ வியாக்கரணம். அந்த தப்பு தவறு மற்றபடி இந்த சாது அர்த்தம் எல்லாத்துக்கும் சேர்த்து காரணமாக இருக்கக்கூடியவராக தன் மூலத்தோ வியாக்கரணம். எது தெரியுமா? பூர்வோக்தா அக்ஷராத் சர்வஸ்ய நாம
நாமரூப பிரபஞ்சத்தை வியாக்கரணம். இவன் எந்த ஒரு அக்ஷரத்தை தெரிந்து கொண்டானோ, இந்த 46 ஸ்லோகத்துக்கு இருக்கு பாருங்க, அக்ஷரம் தந்து யோகியத சமீஸ்ரேஷ்ட உத்து. அக்ஷரங்கிறது என்ன? பரம்பிரம்மம். அந்த பரபிரம்மத்திலிருந்துதான் சர்வத்துக்கும் வியாக்கரணங்கிறது ஏற்பட்டிருக்கு. அதனால அந்த வியாக்கரணம் தெரிஞ்சவனாக இவன் ஆகலாம். திருவள்ளுவ அந்நிய ஜீவேனாத்மனா அனுப்பிரவித்த நாமரூபே வியாக்கரவாணி. இது பரமாத்மா தான் சங்கல்பிக்கிறார். நான் ஒரு ஜீவரூபமாக இதுல பிரவேசம் பண்ணி, நான் திருஷ்டி பண்ணி சரீரத்துக்குள்ள பிரவேசம் பண்ணி நாமரூப வியாக்கரணங்கள்லாம் பண்ணணும்னு சங்கல்பம் பண்றான். தஸ்மாத் பிரம்மணேவ சாட்சாத் வையாக்கரணத்தும். சாட்சாத் வையாக்கரணம்னா பிரம்மன். வியாக்கரோதி தத்தா வியாக்கரோதி வையாக்கரணம். அதாவது வித்வான் தத் பிரம்மா. அந்த அக்ஷர பிரம்மத்தை எவன் தெரிந்து கொண்டானோ அவனும் பிரம்மமே தான். பிரம்மவேத பிரம்மைவ பவதி இல்லையா? அதனால பிரம்மன் தான் நாமரூப வியாக்கரண கர்த்தான்னு சொன்னா இவரும் வியாக்கரண கர்த்தாரா. ததேவ வியாக்கரோதி வியாக்கரோதி வையாக்கரணம். இதா அடுத்தது சர்வஜ்ஞோபி ஏக ஏவ வித்யாக. அவன்தான் ஸ்துதி பண்ணிட்டே வருது. இந்த தத்துவஞானி தான் எல்லாம் தெரிந்து கொண்டவன் அப்படின்னு. பிரத்யக்ஷதர்ஷி லோகானாம் சர்வதர்ஷி பவேன் நரஹ தத்யேவை பிரம்மணி திஷ்டன் தத்வித்வான் சர்வது விபவே. லோகானாம் பிரத்யக்ஷதர்ஷி, எல்லா லோகத்தையும் பிரத்யக்ஷமாக பார்க்கக்கூடியவன். நம்மளால ஏதோ கொஞ்சம் தூரம் பிரத்யட்சமா பார்க்க முடியும், பாக்கியெல்லாம் நமக்கு தெரியாது. பரோட்சம் பரோட்சமா ஏதாவது தெரிஞ்சுட்டு இருக்கலாம். அந்த லோகம் இருக்கு, இந்த லோகம் இருக்கு. ஆனா சர்வலோகங்களையும் பிரத்யட்சமாக பார்க்கக்கூடியவன் லோகானாம் பிரத்யக்ஷதர்ஷி. லோகத்தை மாத்திரம் தெரிஞ்சின்றவன் இல்லை, சர்வதர்ஷி பவேன் நரஹ. இந்த தத்துவத்தை தெரிந்து கொண்டவன் எல்லாத்தையும் பிரத்யட்சமாக பார்க்கக்கூடியவன். ஈஸ்வரனுக்கு எதுவுமே பரோட்சம், எல்லாமே பிரத்யட்சம். அது அந்த ஈஸ்வரனை தெரிகின்ற தத்துவஞானிக்கு பரோட்சம்ங்கிறது கிடையாது. யாரு? சத்தியே பிரம்மணி கிருஷ்ணன். சத்தியமான அந்த பிரம்மஸ்வரூபத்தில் இருக்கிறவன். பிரம்மத்துல நிற்கிறதுனா என்ன? பிரம்மமாக இருக்கிறது தான் பிரம்மத்துல நிற்கிறது. தத்வித்வான் சர்வதி விபவே. சர்வஜ்ஞா சர்வவிஷயம் திருப்பி சொன்னபடி எல்லாத்தையும் நன்றாக தெரிந்து கொண்டவன். சர்வவி சர்வஜ்ஞா ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி சொல்லியிருக்கு. சப்தத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு பதத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். சர்வம் ஜானாதி சர்வஜா, எல்லாத்தையும் தெரிந்து கொண்டவன். சர்வம் வேஷ்டிக்கு சர்வவித்து, எல்லாத்தையும் தெரிந்து கொண்டவன் தான். அது எதுக்கு ரெண்டு தடவை சொல்லணும் சர்வஜனா சர்வவித்து அப்படின்னு சொன்னா கொஞ்சம் வித்தியாசப்படுறது. பொதுவா எல்லாமே தெரிஞ்சவன், குறிப்பிட்டு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக தெரிந்து கொண்டவன். இப்படி ரெண்டு விசேஷத்தை தெரிவிக்கிறதுக்காக சர்வஜனா சர்வவித்துன்னு எழுதி இருக்கிறது. அதே மாதிரிதான் இங்கே பிரத்யக்ஷதர்ஷி லோகானாம் யஹா பிரத்யக்ஷேன பூராதீன் லோகான் பத்யதி சஹா சர்வதர்ஷி நரோக்தே. அங்க வித்தியாசப்படுத்தி காமிக்கிறார். எல்லா லோகத்தையும் பார்க்கிறவன் சொன்னா லோகங்கள்னா என்ன? பூஹு துவஹா துவஹா, பிரம்மலோக பரிமிட்டம் வரிசையா லோகங்கள் சொல்றாங்க. பார்த்தா வேண்டாம், எல்லாமே எடுத்துக்க வேண்டியதான். எல்லா லோகத்தையும் பிரத்யட்சமாக பார்க்கக்கூடியவன் யாரது? சர்வதர்ஷி, எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவன். எல்லாம்ங்கிறது என்ன? எது எல்லாமோ அதை பார்க்கக்கூடியவன். சர்வரூபம் பரமாத்மானம் பச்சதி. எது எல்லாம்? எல்லாமா இருக்கிறது என்ன? பரமாத்மா. அந்த பரமாத்மாவை பார்க்கக்கூடியவன் எல்லாத்தையும் பார்க்கிறவன். அதுவும் கூட சத்தியே சத்தியாதி லட்சணே பிரம்மணி திஷ்டன் மனஸ்தமான பதாதி. அந்த பிரம்மஞானி என்ன பண்றான்? எல்லா லோகத்தையும் நான் ஒரேடியா பார்க்கணுங்கிறதுக்கா அவனுக்கு ஓடுறது இல்லை. அப்படியே பேசாம இருக்கான். திஷ்டன், எங்க திஷ்டன்? சத்தியே பிரம்மணி திஷ்டம். சத்தியம் விஞ்ஞானமனந்தம்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபத்திலேயே நிற்கிறான்னா என்ன? எழுதி நிற்கிறான்னு அர்த்தம் இல்லை. மனஸ்தமான பதாதி. தன்னுடைய மனத்தை ஏகாக்கிரமாக வச்சுக்கொண்டு வேற எங்கேயும் போக விடாம மனசு பிரம்மத்திலேயே நிலப்பட்டு இருந்ததுன்னா, நிலைச்சு இருந்ததுன்னா அப்பதான் சத்திய பிரம்மன் கிருஷ்ணன். இதுதான் பிரம்ம சம்ஸ்தான பிரம்ம சம்ஸ்தா அமிர்தத்துணை.
தத் வித்வான் சத்யாதி லட்சணம் பிரம்ம வித்வான். அப்பேற்பட்ட அந்த பிரம்மத்தை தெரிந்து கொண்டவன் அந்த பிரம்மத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறானோ ஆத்மத்துவேன ஞானம் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு தெரிந்து கொண்டவன். அது பிரம்மம்னு தெரிஞ்சு பிரயோஜனம் தான் தான் நானும் பிரம்மம்னு தெரிஞ்சு அப்படி தெரிந்து கொண்டவன் சர்வ வித்தது சர்வம் ஜானாதி அவனுக்கு தெரியாதது இல்லை. தஸ்மாத் ஏக சாட்சாத் சர்வஜ்ஞா அனாத்ம மாத்திரது. அதனால இந்த ஆத்மாவை தெரிந்து கொண்டவன் தான் சர்வஜனாக இருக்கும். அனாத்மாவை தெரிஞ்சுக்கிறவன்னு நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் சர்வஜன் ஆக முடியாது. எஸ்து ஏதேபியா இத்தியாதினா உத்தமேவார்த்தம் புனரபி தரிசனதி அவசிய கர்த்தவியத்துவ பிரதர்சனார்த்தம். இது இப்பேற்பட்ட ஒரு ஞான நிலை ஏற்படணும்னு சொன்னா அதுக்கு சாதனங்கள்லாம் சொல்லியிருக்கா. 12 குணங்கள், 12 தோஷங்கள், தியானம் சத்தியம் தமஸ்கிருதம் வார்த்த குணா இதெல்லாம் இருந்தா தான் அவன் இந்த தத்துவ ஞானத்துக்கு வர முடியும்னு சொல்லியிருக்கு இல்லையா. அந்த மேல முன்னாடி ஸ்லோகம் போயிருக்கு. எஸ்து அப்பிரவசா துவாரசம்யான்னு சொல்லியிருக்கு. அந்த 12 குணங்கள் இருந்தா தான் மேற்கொண்டு போகும். அதையே திருப்பி சொல்ற எஸ்வேதேபியா இத்தியாதினா உத்தமேவ அஸ்மி புனரபி தரிசனதி அவசிய கர்த்தவியத்துவ பிரதர்சனார்த்தம். அங்கதான் சொல்லியா இருக்கு. அதையே திருப்பி இன்னொரு தடவை சொல்றாரு. திருப்பி இருக்காப்புறம் என்னதுதானே அப்படின்னு கேட்டா அதை தவறு கூட விட்டுவிடக்கூடாது. அவசியம் கர்த்தவியம். அவசியம்னு சொன்னா அதை விடவே கூடாது. அதுக்காக அதை சொல்றாங்க. ஞானாதிஷு ஸ்திதோ தெய்வம் க்ஷத்ரிய பிரம்ம பத்யதி வேதானாம் சாரபூர்வேண செய்தத் வித்வன் பிரவீதி. ஞானாதிஷு ஸ்திதா அந்த ஞானஞ்ச சத்தியஞ்ச தமஸ்கிருதஞ்ச அமாத்பரியம் ஸ்ரீ தீக்ஷா அனசூயா யுக்திச்ச தானஞ்ச சுகிஸ்தமச்ச மகாவிரதாக துவாதச பிராமணச்ச. இது அத்தியாயம் 19வது ஸ்லோகத்தில் சொல்லி 12 ஞானாதி. அந்த ஞானாதிகள்ல ஸ்திதா அதுல சொன்னா ஈடுபட்டிருக்கான். கத்திரியான்னு சொல்லி அந்த திருதராஷ்டிரனை சம்போதனம் பண்றார். அப்படி இருக்கிறவன் பிரம்ம பட்சம் பிரம்மத்தை அபரோக்ஷ சாட்சாத்கரிக்கிறான். அது இன்னொரு சாதனம் இருக்கு. இன்னும் தேரணும். அது மாத்திரம் இருந்தா போறாது. வேதானாம் சாரபூர்வேனா சாரண விசாரம் அப்படிங்கிறது எழுத வேண்டியதில்லை. இந்த லோகத்துக்காக வீர விட்டுட்டார். சாரபூர்வேனா விசாரம் சிரவண மனநாதிகள் இருக்கு இல்லையா, வேதாந்த விசாரம். அந்த விசாரம் பண்ணி பிரம்ம பட்சம் சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்ணி கிரமமாக வித்வன் பிரவீதி. அது எப்படி புரிஞ்சுக்கிறாங்கிற விஷயத்த வித்வன்னு சுதராசிரமே உனக்கு நான் சொல்லிக்கிறேன். ஞானாதிஷு ஞானந்த வித்யாதினா பூர்வோக்தேஷு ஸ்திதா. அதான் அந்த ஸ்லோகம் 19வது ஸ்லோகத்துல ஞானந்த சொன்ன ஞானாதிகளை இங்க வாங்கிக்கிறேன். ஏவம் யதா சத்தே திஷ்டன் பிரம்ம பஷ்யதி ஏவமேவ பிரம்ம பஷ்யதி. இதுக்கு முன்னாடி சொன்னோமே சத்தே வை பிரம்ம திஷ்டன் பிரம்ம பஷ்யதி, அதே பிரம்ம பஷ்யதி. இன்னொரு பிரம்ம பஷ்யதி வேதானாம் சாரபூர்வேன வேதாந்த சிரவணபூர்வகம் விசாரா. சிரவணம்னா விசாரம். இந்த சாராங்கிறத தீ போய் தெரிஞ்சுக்கணும். சிரவணங்கிறது விசாரம் தான். அதனால வேதாந்த விசாரம் தெரிஞ்சுக்கிறான். ஒரு வியாக்கியானம் ஆகுது. இன்னொரு வியாக்கியானம் அசவா குணாந்தர விதான மேகதி. அதாவது அந்த 12 குணங்கள் சொன்னார். தியானம் சத்தியம் மகாசிரம் அப்படின்னு இருக்கிற அதையே திருப்பி சொன்னார். ரொம்ப அவசிய கர்த்தவியம் இங்க விட முடியாதுன்னு தெரிவிக்கிறதுக்காக முதல் வியாக்கியானம் பண்ணார் இல்லையா. இப்ப என்ன சொல்றாருன்னா அதோட இன்னும் சேர்த்துக்கோ. குணாந்தரம் அந்த 12 குணத்தோடு 13வதாக இன்னும் சேர்த்து வந்துருக்கிறாங்க. இதுனா என்ன? ஞானாதிப கேவலம் தாவல் மாத்திரேன பஞ்சதி அபிது வக்ஷமான பிரகாரேண வேதாந்த விசார பூர்வேண வேதாந்த சிரவணாதி பூர்வகமேவ பச்சதி பிரம்மா. இந்த தியானம் சத்தியம் தமஹார வேதாந்த விசாரத்துக்கான அந்த 12 குணம் மாத்திரம் இருந்துட்டா பிரம்மம் பார்த்து விடலாங்கிறது அதோடு சேர்ந்து வேதாந்த விசாரமும் அப்படி இந்த 13வது குணம் இது குணத்துல சேர்க்கணும். குணம்னா சாதனம். இந்த வேதாந்த விசாரம் பண்ணினாத்தான்
பிரம்ம பட்சதி இல்லாட்டா ஏதது வேதாந்தானாம் விசார பிரகாரம் ஏ விஸ்வன் பிரவீணிக்கு பக்ஷாமி சர்த்தா வேதாந்த விசாரம் எப்படி பண்ணணும் எப்படி விசாரிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த உனக்கு நான் சொல்லியிருக்கேன். இதோட இந்த திருத்தியாத்தியாயம் ஏன் 3வது அத்தியாயம் இருக்கு. ஆசிரியத்துல 2 தான், 2வது முடிஞ்சது. நான் முதல்ல இதை கணக்குல கேட்டுக்கிறேன். இதுல 4வது அடுத்தது 4வது. உங்க புத்தகத்துல 3 போட்டிருக்கோம். பிரம்மச்சரியாதி சாதனாந்தரம் தற்பிராப்திய பிரம்ம பிரதிபாதயிதம் திருத்திய சதுர்த்து ஆரம்பியது. இனிமேல் திருத்தியாத்தியாயம் சதுர்த்தாத்தியாயம் இது 2க்கு ஒரு அவதாரிகள் 2 அத்தியாயத்துக்கு. இந்த காலத்துல 4 அத்தியாயம் வச்சுக்கோம். பிரம்மச்சரியாதி சாதனாந்தரம் சொல்றேன், அதை சொல்லிக் கொடுக்கணும். இதனால நம்ம அடையக்கூடிய பிரம்மஸ்வரூபம் இதை 2யும் தெரிவிக்கிறதுக்காக மேற்கொண்டு 2 அத்தியாயங்கள். தத்தாவது பிரம்மச்சரியாதி சாசனம் கிருத்வா தத் பிரம்ம வேதனாகாங்கி பிராக விதராஷ்டிரம். அந்த பிரம்மச்சரியாதிகள்லாம் சாதனம் இருக்கு, என்னன்னு சொல்லிட்டாரோ இல்லை, இதெல்லாம் பிரம்மச்சரியாதிகள்லாம் சாதனம்னு. அப்ப இதை கேட்டு அடுத்தபடி பிரம்மங்கிறது என்ன, பிரம்ம வேதனத்தை இன்னொருத்தரை கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதுக்காக விதராஷ்டிரம் ஒரு கேள்வியை கேட்கிறான். அனப்புஜாத விதராஷ்டிர உவாச அனப்புஜாத எதிமாம் பரார்த்தாம் பிராமணி வாசம் வதசி விஸ்வரூபாம் பராம் காரியேஷு சுதுர்லபாம் கதாம் பிரத்ரூபியே வாக்கியமேவம் குமார. ஏ சனப்புஜாத, நீ எந்த ஒரு வார்த்தை பேசுகிறாயோ அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா பிராமணி வாசம், பிரம்மத்தை தெரிவிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கு, பிரம்ம வார்த்தையாக இருக்காங்க. அதுவும் பரார்த்தம், ரொம்ப உயர்ந்த பதார்த்தத்தை விஷயத்தை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கு. இப்பேற்பட்ட ஒரு வாக்கு அல்லது ஒரு ஞானம் இது நமக்கு இந்த பிரபஞ்சத்துல கிடைக்காது. பராமரி காரியேஷு சுதுர்லபாம் கதம், இந்த மாதிரி ஒரு பேச்சை கேட்கறதுக்கு கூட லோகத்துல அவகாசம் இல்லை, சந்தர்ப்பமே கிடைக்காது. ஏன்னா லோகத்துல தெரியாது. லௌகிக விவகாரத்தை ஈடுபட்டவாளுக்கு இந்த விஷயத்தை பற்றி கேட்கறதுக்கு இது விஷயம் தெரியாது. அதனால நீ சொல்லக்கூடிய இந்த வாக்கானது அவ்வளவு உயர்ந்ததாக இருக்கு. அதனால எனக்கு இதே மாதிரி நீ சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கும் அப்படின்னு இருக்கிறார் கேட்கிறார். இது சனஸ்புஜாக எது எஸ்மா இமாம் பரார்த்தாம் உத்கிருஷ்டாம் உத்கிருஷ்டார்த்தாம் காமியே பிரம்ம சம்பந்தினி பாடம் வததி. இதுவரை பேசுறது எல்லாமே பிரம்மத்தை பற்றின பேச்சாதான் இருக்கிறத லௌகிக பேச்சு இல்லை. அதனால சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப உயர்ந்ததாக இருக்கு. விஸ்வரூபம் நானா ரூபம். ஆனா சொல்லும் போது பலவிதம் ஒரே விஷயத்துல வித்தியாசம் இல்லை, ஆனா சொல்ற பிரகாரத்துல வித்தியாசம் இருக்கு. அதே தான் எத்தனை தடவை சொல்லிட்டார். ஒன்றும் புதுசா ஒன்றும் சொல்லல, அதையெல்லாம் மாற்றி மாற்றி வெவ்வேறு விதமா சொல்லிட்டே இருக்காரு. விஷயம் மாறல. விஸ்வரூபம் நானா ரூபம் பராம் உத்தமம். அதோடு இல்லாம காரியேஷு காரியவர்க்கேஷு பிரபஞ்சேஷு சுதுர்லபம், இந்த பிரபஞ்சத்துல கிடைக்காது இப்பேற்பட்ட வார்த்தை. சிரவணாயாது அதிர்ஷ்டம் கிடைக்காதுன்னா இதுதான். சிரவணாயாது பகுதர் யோ நலம் சகா. சாதாரண அந்த விஷயத்தை கேட்கறது கூட நிறைய பேருக்கு கிடைக்காது. அதிர்ஷ்டம் அப்பேற்பட்ட கதாம் பிரத்ரூபி, நீ எனக்கு சொல்லிக் கொடுத்து வாக்கியம் ஏவம் பூதம் குமார. இவர் எப்போதுமே குமாரர் தான், சர்வதா உலகத்திலிருந்து கட்சி வரையில் வருது சின்ன குமாரரா தான். யஸ்மாத்வம் பிராமணி வாதம் பரமபுருஷார்த்த சாதன பூதாம் சுதுர்லகாம் வதசி தஸ்மாத் துவமேவ பக்தும் இருக்கு. இந்த 2 விஷயம் சொன்னா லோகத்துல கிடைக்காது, ஆனா நீ எனக்கு கிடைச்சிருக்க. அப்படி இருக்கும்போது கிடைக்க முடியாத இந்த விஷயத்தையே நிறைய சொல்லி கேட்கிறார். அதுக்கு அவர் சொல்றார், ஏவம் கிருஷ்ணா பிராக பகவான் அனஸ்பஜாதா உவாச.
நைதத் பிரம்ம ஸ்வரமானேன லப்சம் என்மாம் பிருச்சது அபிஷங்கேன ராஜனி புத்தௌ பிரவீணே மனசி பிரகிந்தியா வித்யாதிஷா பிரம்மச்சரியேன லப்தா. நைதத் பிரம்ம ஸ்வரமானேன லப்சம் அவசரப்பட்டு பிரம்மத்தை அடைய முடியாது. ஸ்வரமானா வேகமா நிறைய சொன்னா ஒன்னே கடைசியில் போல இருக்கு அப்படின்னு சொன்னா முடியவே முடியாது. இந்த பிரம்மம் ஸ்வரமானா இன்னும் சீக்கிரமா அவசரப்பட்டா ஒன்னே கிடைக்கும்னு நினைக்காது. ஜென்மாம் பிடிச்சு நீ கேட்கறத பார்த்தா அப்படி இருக்கு. நான் சொன்னா உடனே தயாரில அந்த பிரம்மத்தை பிடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படிதான் ரொம்ப ஆசக்தி இருக்கு அந்த பிரம்மத்தை கேட்கணும்னு. இப்படி அவசரப்பட்டா பிரம்மம் கிடைக்காது. எப்ப கிடைக்கும்? புத்தியில விசாரிக்கணும். எப்ப விசாரிக்கணும்னா மனசு பிரவீனம், மனசை ஒருங்கணும். மனசுதானே அங்கிருந்து ஓடிது. அந்த மனசை ஒருங்கணும். அப்போ அந்த புத்தியில பிரதிவித்யா வித்யா, இந்த பிரம்ம வித்யானது புத்தியில வரணும். அது வரணும்னா இந்த பிரம்மச்சரியில இதுக்கு காரணம் பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியங்கிற சாதனத்தினால உன்னுடைய புத்தியில இப்பேற்பட்ட பிரம்ம வித்யானது ஒழிக்கணும். அவசரப்பட்டா கிடைக்கும்னு நினைக்க வேண்டாம். எல்லாம் அவசரப்படக்கூடாது அர்த்தம். நைதத் பிரம்ம ஸ்வரமானேன புருஷேன லப்சம். ஸ்வரம்னா அவசரப்படுறவன் அர்த்தம். அப்பேற்பட்டவனுக்கு கிடைக்காது. எஸ் பிரம்மா மாம் பிருச்சதி அபிஷங்கேன. ரொம்ப அபிஷங்கன்னா அதுல ஒரு விசேஷமான ஆசக்தியோடு கேட்கிற அது கிடைக்காது. இப்படி பண்ணா எப்படி கிடைக்கும்? கதந்தரிக்கு லட்சம் வித்யாக புத்தூ அத்தியவசாயாத்மிகானா. புத்தியில கிடைக்கும். புத்தி அத்தியவசாயம்னா நிச்சயம். நிச்சயம்னா எப்படி? இரண்டாவது சம்சயத்துக்கே இடம் இல்லை. புத்திதான நிச்சயம் பண்ணி கொடுக்குறது. அப்படி ஏற்பட்ட புத்தியில அந்த வித்தியை வரும். அந்த வித்தியை எப்போ வரும்? பிரவீனே மனசு. மனசு முதல்ல ஒருங்கணும். மனசு பிரவீனமாயிடுது. அது இருக்கிற வரையிலும் சம்சயத்தை கலக்கும். அதனால அது பிரவீனமாகும். அப்போ பிரதிவித்யா வித்யாதிஷா, அந்த வித்யானது அந்த புத்தியில ஏறணும். யதா புனः சங்கல்ப விகல்பாத்மகம் மனः விஷயேभ्य பராவிருத்திய ஸ்வாத்மன்யேவ நிச்சலம் பவதி. எப்ப கிடைக்கும் இந்த பிரம்ம வித்யா இருக்குன்னா என்ன சமுதாயத்து? சங்கல்ப விகல்பத்தை பண்ணி இருக்கக்கூடிய இந்த மனசு விஷயங்களிலே இந்த விஷய சங்கல்பம் தானே, அந்த விஷயத்துல தானே சங்கல்பம் விகல்பம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அதுல இருந்து விடுபட்டு ஸ்வாத்மன்யேவ நிச்சலம் பவதி. ஆத்மஸ்வரூபத்திலேயே நிச்சலமாக எப்ப இருக்குமோ அப்ப அது மனோ நாசம் சொல்லுது. அப்ப மனசு இருக்காது, புத்திதான் இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு நிலையில ஏதும் புத்தம் பிரவீன மனசு பிரதிஞ்சா ஆ வித்யா. இப்பேற்பட்ட அந்த பிரம்ம வித்யானது பிரம்மச்சரியேன பக்ஷமானேன தத்தா மேற்கொண்டு சொல்ல போட்ட பிரம்மச்சரியங்கிற சாதனத்தினால அடையப்படும். ஆத்யாம் வித்யாம் வதசி சத்ய ரூபாம் யா பிராப்யதே பிரம்மச்சரியேன சத்யி யாம் பிராப்ய ஏனம் மர்த்தியபாவம் ஜெயந்தி யாவை வித்யா குரு விருத்தேஷு நித்யா. ஆத்யாம் வித்யாம் வதசி சத்ய ரூபாம். வதசிதான் இருக்கு. அதாவது நீ சொன்னீங்க அந்த பிரம்ம வித்யை எனக்கு சொல்லிக் கொடு. பிரபுருஷிலே வாக்கியமேவம் குமார. அதை அந்த பிரம்மத்தை பற்றியே நீ நிறைய சொல்லிட்டு இருக்க, அதையும் நீ சொல்லிக் கொடு அப்படின்னு சொன்னேன். நீ கேட்கிறது ஆத்யா வித்யா. ஆத்தியமா இருக்கக்கூடிய பரமார்த்த ஸ்வரூபம். அந்த பரமார்த்த ஸ்வரூபத்தை பற்றின வித்யை இது நீ கேட்கிற. அது எப்படி எல்லாருனாலையும் அடையப்படுறதுன்னு சொன்னா பிரம்மச்சரியேன சக்தி பிராப்தியது. சத்தியமான அந்த வித்யானது பிரம்மச்சரியத்தினால்தான் சஜ்ஜனர்களாலே அடையப்படுகிறது. அந்த வித்யை அடைஞ்சாச்சுன்னு சொன்னா யாம் பிராப்திய ஏனம் மர்த்தியபாவம் செய்யணும். அப்புறம் மர்த்தியபாவம் அவனுக்கு இருக்கார். மர்த்தியன்னா மரணம் உள்ளவன் மர்த்தியன். இந்த வித்யை அவனுக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னா அப்ப அவனுக்கு மரணபாவங்கிறது இருக்காது. அது இவனை விட்டு வேற. இந்த வித்யை எப்படி வருதுன்னு கேட்டா இது குரு விருத்தேன வித்யா. குரு விருத்த பரம்பரையா வருது, சம்பிரதாயமா வரலாம். குரு விருத்தம்னா குருவால
ஞானத்தை கொடுத்து அவளை குருவாக்குற இல்லையா? அப்ப என்னாச்சு? குருவிட்டே உபதேசம் கேட்டு அதனால விஜய அடைந்தவர்கள் ஒரு சம்பிரதாயம் இருக்கும். அந்த சம்பிரதாயத்துல முக்கியமாக இது வசிக்கின்றிருக்கிற இந்த விஜயானது அது கிடைச்சதுன்னா என்னுடைய மத்திய பாவங்கிறது நீ மத்தியனாக அப்புறம் இருக்க மாட்டேன். இந்த மத்திய பாவம் உன்னை விட்டு இடம் ஆத்யம் சர்வ சர்வ ஆதிபூத பிரம்ம விஷயம். இதே மாதிரி இந்த முண்டகோபுரத்தை கூட ஆரம்பத்துல ஆத்யாங்கிற அர்த்தத்துல இருக்கு. எல்லா அர்த்தமும் பிரம்ம வித்யாம் சர்வ வித்யா பிரதிஷ்டான்னு அகர்வாய ஜேஷ்டபுத்திரான் சர்வ வித்யா பிரதிஷ்டான்னு அங்க உபரிஷத்துல சொல்றது. அதுவும் இந்த ஆத்யான்னு சொல்லக்கூடிய விஷயமும் ஒன்றுதான். அது வர குரு விருத்தேஷு சமாசம் இல்லையா? அந்த குருனா விருத்தாக குரு விருத்தாக விருத்தன்னா வயதானவர்கள் அர்த்தம். ஒரு குருவால விருத்தி செய்யப்பட்டவர். குருவால விருத்தி செய்யப்பட்டவங்கிறது யாருல அப்படின்னா குரு சிஷ்ய பரம்பரையா வந்திருக்கணும் காரணம். குருனா வர்த்திதேஷு சிஷ்யேஷு குருனா விருத்தாக குரு விருத்தா ஆத்யாம் சர்வாதிபூத பிரம்ம விஷயாம் வித்யாம் வதசி. நீ சொல்றது அந்த பிரம்ம வித்தியை சொல்ற. சத்திய ரூபம் பரமார்த்த ரூபாம் ப்ரூஹி அப்பேற்பட்ட பிரம்ம வித்தியை எனக்கு சொல்லிக் கொடுன்னு நீ கேட்கிற. இது ஒரு வேஷம். யத்வான் ஆத்யாம் அகாரியபூதாம் அசத்திய பிரபஞ்ச அவிஷயாம் வித்யாம் வதசி. இதாவது சொல்லலாம். ஆத்யாங்கிறது இன்னொரு அர்த்தம் என்னன்னா இந்த பொய்யான பிரபஞ்ச அவிஷயம் இந்த பிரபஞ்சத்தை பற்றினதாக இல்லாத பாக்கி எல்லா விஷயம் ஏதாவது ஒரு விதத்துல பிரபஞ்சம் சேர்றது. பொய் பிரபஞ்சம் மிச்சா பிரபஞ்சம் சேர்றது. அது கலக்காத ஒரு சத்தியமான வித்தியை சொல்லிவிட்டு தஸ்மாத் அத்வரமானேன பிரம்மச்சரியாதி சாதனோபேதேன உபசம்ஹிருதாந்தரேனைவ லப்யா இत्यर्थः. அது யாருக்கு கிடைக்கும்? அவசரப்படாமல் நான் அநேக ஜென்ம சம்சித்தா ததோயா சாதி பராங்கதி அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது ஒரு ஜென்மாவிலே உடனே கிடைச்சிருமோன்னு அவசரப்பட முடியாது. நிறைய நாள் தேவைப்படலாம். அதனால அத்வரமான அவசரப்படாத இருக்கணும். பிரம்மச்சரியாதி சாதனோபேதேன நல்ல பிரம்மச்சரியாதி சாதனத்துக்கு நல்ல இது கொடுக்கணும். அது திருடமா இருந்தா தான் மேற்கொண்டு சாதித்தாரு. உபசம்ஹிருத அந்தகரணா இவருடைய அந்தகரணம் உபசம்ஹிருதமா இருக்கு. அதாவது மனசு பாக்கிய விஷயங்கள்லேருந்து விலகி ஆத்மாவில பிரலீனமாக லயத்தை அடையணும். அப்படி இருந்தா கிடைக்கும். இந்த விஷயத்தை பற்றி சொல்றார். யா பிராப்தியதே பிரம்மச்சரியேன சத்விதி யாம் பிராப்திய மீனம் மத்தியபாவம் செய்தன். மத்தியபாவங்கிறது இவனை விட்டு போகும். யாரும் வித்யா குரு விருத்தேஷு குருனா வித்யா பிரதானாதினா வர்த்திதேஷு சிஷ்யேஷு வித்யா நியதா. நியதமாக அங்கதான் இருக்காங்க. குருவால வளர்க்கப்பட்ட சிஷ்யர்களிடத்தில்தான் இந்த வித்யை காணலாம். அங்கதான் இருக்கு. தேவமுக்கு பிரம்மச்சரிய வித்யானாயாக திருதராஷ்டிரா பிரம்மச்சரியத்தினாலதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரா? அப்படின்னா அந்த பிரம்மச்சரியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கேள்வி கேட்கிறார் திருதராஷ்டிர உவாச. பிரம்மச்சரியேன யா வித்யா சத்யா வேதிது மனிதா தத்கதம் பிரம்மச்சரியம் ஸ்யாத் ஏதத் வித்வன் பிரவீத்யே. பிரம்மச்சரியத்தினால வித்யை கிடைக்கும், இந்த வித்யை அடைய முடியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அந்த பிரம்மச்சரியங்கிறது எப்படி இருக்கும்? அது என்னது? இதை பேசணும் சொல்லி யா வித்யா பிரம்மச்சரியேன வேதிதும் வித்யா தத் சாதனபூதம் பிரம்மச்சரியம் கஸ்மித்யா. அதை எப்படி நான் சாதனத்தை முதல்ல சித்தம் பண்ணணும், அப்பதான் சாதித்தாரு. ஏதத் பிரம்மச்சரியம் வித்வன் பிரவீத்யே ஏவம் பிருஷ்டா பராக பதமா அவா சொல்ற சனத்துஜாத உவாச. ஆச்சாரிய யோனிங்க ये प्रविश्य भूत्वा गर्भं ब्रह्मचर्यं तरन्ति इहैव ते शास्त्रकारा भवन्ति विहाय देहं परमं
யாந்தி சத்தியம். ஆச்சாரிய யோனி மிக பிரவிஷ்ய பூத்வா கர்ப்பம். ஆச்சாரிய யோனியில பிரவேசம் பண்ணி கர்ப்பமாக இருந்து பிரம்மச்சரியம் உற்பாதம் பண்ணி அன்னைக்கு எப்படின்னா மேல அவனுக்கு ஒரு புது ஜென்மம் கிடைக்கிறது. சாதாரண உபநயனத்துல கூட அந்த சொல்றதுதான். அதாவது முதல்ல அப்பாவும் அம்மாவுமா சேர்ந்து ஒரு சரீரத்தை பண்ணி கொடுத்தான். அதுக்கப்புறம் ஆச்சாரியன் இவனுக்கு அடுத்த ஜென்மாவை கொடுக்குறான் இல்லையா? அதனாலதான் திஜகான்னு பேரு. அந்த மாதிரி இவங்க அவனுடைய கர்ப்பத்துல இருந்து பிரம்மச்சரியத்தோட இருந்து அங்கிருந்து வித்தியை வாங்கிட்டு வெளியில வந்தாதான் முடியுங்கிறத காமிக்கிறேன். ஆச்சாரிய யோனியே பிரவிஷ்ய பூத்வா கர்ப்பம் பிரம்மச்சரியம் சரந்தி தைவதே சாஸ்திரகாராவதி விகாய தேகம் பரமம் யாந்தி சத்தியம். ஆச்சாரிய யோனி மிகையே பிரவிஷ்ய அப்படின்னா சாதாரணமா நம்ம தாற்பயம் என்னன்னா ஆச்சாரிய சமீபம் கர்ப்பா. அங்க போய் கர்ப்பத்துல இருக்கிறதுன்னா அதெல்லாம் நிஜமான அர்த்தம் அப்படின்ட்டு சொல்றது. அப்படி சொல்றது ஆச்சாரிய சமீபத்துக்கு போய் பூத்வா கர்ப்பம்னு சொன்னா அதுல என்ன வச்சுக்கணும்னா உபசதனாதிதான் சிஷ்யா பூத்வா. அவனுக்கு சிஷ்யனாக போயிட்டானா ஆச்சாரியனை காட்டிலும் இவன் தனியாக இல்லை, அவனுடையவனாக ஆயிடும். உன்னுடைய நான் சிஷ்யனா சிஷ்யத்தேகம் சாதுமாம் சுவாம் பிரபன்னம் அப்படின்னு போய் கால வந்துடும். சிஷ்யாக பூத்வா பிரம்மச்சரியம் சரந்தி. பிரம்மச்சரியம்னா குரு சுஷ்ரூஷாதிக்கம் சரந்தி குருவந்தி. குரு சுஷ்ரூஷா வித்யா ஒரு வரிசை சொல்லியிருக்கு. அதனால அப்படிதான் இந்த வித்தியை கிரகிக்கணும். அப்படி யாரு பண்றாரோ இறைவ அசிலோகே சாஸ்திரக்காராக பவந்தி. சாஸ்திரகர்த்தாராக பண்டிதா. சாஸ்திரக்காரன சாஸ்திரத்தை படிக்கிறவாளே பண்டிதாருன்னு சொன்னாங்க. அது புரியவா பெரிய பண்டிதாரா இருக்கணும் இல்லையா? வேதத்துக்கு அதை விட நிறைய தெரிஞ்சுக்கணும். அந்த இந்த சாஸ்திரியம் விஸ்வாசிக்கிற அதிகரணத்துல பிரம்ம சர்வஜம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு யுக்தி சொல்லி கொடுத்துருக்காரு. என்னன்னா ஒரு புத்தகத்தை ஒருத்தன் எழுதுறான்னு சொன்னா புத்தகத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை காட்டிலும் அதிகமாகவே அந்த புத்தகத்தை தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருக்கா பாணியை திருஷ்டாந்தமா சொல்லிட்டார். ஏதா பாணியாக இருக்கு. அவர் அஷ்டாங்கிற வியாக்கரணம் எழுதினார்னா அதை விட ஜாஸ்தி தெரிஞ்சுக்கிறவர். அப்போ இந்த சம்பூர்ண வேதத்தை யாரு பண்ணினாரோ, வேதமே நமக்குலாம் தெரிய முடியாத பல விஷயங்களை எடுத்து சொல்லி கொடுத்துருக்கு. அப்பேற்பட்ட வேதத்தை பண்ணின அந்த பரமேஸ்வரருக்கு சர்வசேஷம்படிக்காக இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்றேன். திமுக சாஸ்திரிய விசுவாசம். அப்ப நான் இது எதுக்காக கொண்டு வரேன்னா ஆச்சாரியன் கிட்ட போய் பிரம்மச்சரிய குரு சுஷ்ரூஷாதிகள்லாம் வந்து விஜய எவன் கிரகிக்கிறானோ சாஸ்திரக்காரா போய் அவரா சாஸ்திர ஆனா தெரிஞ்சுவாங்க. அவ எழுதிய சாஸ்திரத்தை படித்து குறிப்பிட்டவாறே பண்டிதாளானா அவளை பற்றி கேட்கணுமா? சாஸ்திரகர்த்தானா பண்டிதானா விசேஷனா குறிப்பிட்டவாளா ஆகலாம். முதல்ல விஷயம் பண்டிதாக தகோ பால்யாதிகம் நிரூபித்த பிராமணாக பூத்வா ஆரம்ப கர்மக்ஷயே ஈராய தேகம் பரமம் யாந்தி சத்தியம் சத்தியாதிரட்சணம் பரமாத்மானம் பிராப்னுவன். அதையும் பற்றி நிச்சயத்திற மாதிரி ஒரு அபூர்வம் வருதுன்னு சொல்லிட்டு ஆச்சாரியர் சொல்லி கொடுத்துட்டு ஒரு அபூர்வம் வருதுன்னு கூறுவாங்க. அது வாஸ்தவமா இங்க அபூர்வம்னு சொல்லாட்டாலும் அது ஒரு செய்ய வேண்டியிருக்கு. இல்லாட்டா இந்த நியம விதிக்கெல்லாம் நியமாதிருஷ்டம்னு ஒரு பலன் சொல்லுவோம். ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டா இதான் பண்ணணும் அப்படிதான் பண்ண வேணும்னா அப்பதான் ஒரு அதிர்ஷ்டம் வரும். அந்த அதிர்ஷ்டம் இருக்குன்னு கேட்டா அந்த அதிர்ஷ்டம் பிரதிபந்தத்தை நிவர்த்திடும். வித்தியை ஏற்பட்டு பலன்களை கிடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு விதமா இருக்கிற இடங்களை நிவர்த்தி பண்றதுக்கு உபயோகப்படுறது அந்த அதிர்ஷ்டம். அதனால இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆக இவ வித்தியை கத்துட்டு இது பாண்டித்யமாய். அதுக்கப்புறம் பால்யாதிகம் ஒரு வித்தியா பால்யன பிட்டாது முனிதிகளே இந்த மாதிரியா, அதாவது மனம் செஞ்சு நிதிசாசனம் பண்ணி அப்புறம் பிராமணா பூத்வா பிரம்ம தரிசனம் சாட்சாத்காரம். அப்போ பிராமணா அப்படின்னு பிராமணா அப்புறம் ஜீவன் முக்தம். எதுவரையில்தான் ஆரம்ப கர்ம கஷயே. பிராரப்த கர்மா கயமாகிற பரியந்தம் ஜீவன் முக்தம். அதுக்கப்புறம் விகாய தேகம் தேகத்தை விட்டுருவாங்க. இது பரமம் சத்தியம் யாந்தி. அந்த பரம சத்தியத்தை அடைத்தார். சத்தியாதிரட்சணம் பரமாத்மானம் பிராப்னோதி. அதுவே அர்த்தம். பிரம்மச்சரியங்கிறது எவ்வளவு பெரிய சாதனம்.
அவ மோட்சத்தை அடைய முடியாது. கவமா இந்த அஸ்மின் லோகே விஜயந்தீக காமான் பிராமீம் ஸ்திதி அனுதிக்ஷமானாக ச ஆத்மானம் நிர்ஹரந்தீக தேகான் முஞ்சா ருஷிகாமிவ வீரபாவா. அஸ்மின் லோகே விஜயந்தீக காமான். இந்த பிரம்மச்சரியத்தை யாரு கடைபிடிக்கிறாளோ அவ இந்த லோகத்திலேயே காமான் விஜயன், காமங்களை ஆசையெல்லாம் ஜெயிச்சுடுறான். அதாவது அவகிட்ட ஆசை வரதே இல்லை, ஆசை பல விட்டு போயிடுறது, தானா போயிடும். விஜயன் செய்த காமா யாரு? பிராமி ஸ்திதி. பிராமி ஸ்திதினா அந்த பிரம்மதோ அமிர்தத்துவம், பிரம்மத்திலேயே ஸ்திதி. அதை தவிர எதிலையும் இவாளுக்கு கவனமே இல்லாம இருக்கிறதுக்கு இது பிராமி ஸ்திதி. இது அனுதிதிக்ஷமான, அனுதிதிக்ஷமான பிரதிதினம் அதையே என்ன நிரந்தரமாக இருந்திருக்காங்க. அப்பேற்பட்டவா தான் என்ன பண்ண முடியும்? ஆத்மானம் நிர்ஹரன் தேகாது, தேகத்திலேருந்து ஆத்மாவை பிரித்து பார்க்க முடியுமா? தேகத்துல போயினா ஆத்மா ஒன்னா போயிடுது, அத்தியாவசியம் ஒட்டின்னு இருக்கு, ஒன்னாவே போயிடுது. வெறும் ஒட்டின்னு இருந்தாலாவது பிரித்து பார்க்கலாம். தாராத்மியா சம்பந்தத்துல தேகம் வேறு ஆத்மா வேறு இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். அப்படி ஆயிடுது. இப்ப இந்த தேகத்திலேருந்து அதை உடச்சு வெளியில பண்ணான்னா அதுக்கு இவ்வளவு காரியம் பண்ணலாம், அதான் பண்ணது. அதனால முஞ்சாதி வேசிகாம் சொல்றது அப்படியே சொல்லிட்டேன். முஞ்சாதி வேசிகாம வீரபாவம். அதனால இந்த முஞ்சங்கட பிரணத்துக்கு உள்ள நடுப்புற இருக்கக்கூடிய ஒரு இதை சுத்திய அதுல இருந்து வெளியே, அது சுலபம், திருஷ்டாந்தம் சுலபம், அதுலயே வெளியே எடுத்துடலாம். ஆனா அதை போல இந்த சரீரத்திலிருந்து ஆத்மாவை இருக்கிறதுங்கிறது அது மகா கஷ்டம். அதுக்கு ரொம்ப வீரபாவம். சம்பியா சுக்கிரமமிர்தம் அப்படின்னு கட்டோபரிஷத் சொல்றது. அது என்ன? அஸ்மின் லோகே விஜயந்தீக காமா பிராமணேவ ஸ்திதி பிரம்மணேவ ஸ்திதி அனுதிதிக்ஷமானாக அனுதினம் க்ஷமமானாக ஆத்மானம் தேவேந்திரியாதித்யா நிஷ்கிருஷ்ய தத் சாட்சிணம் சிம்மாத்திரம் நிர்ஹரந்தி பிரதக்குருவந்தி. அப்படியே அந்த மாத்திரம் தெரிஞ்சுக்கிட்டேன், ஒன்றும் கருத்துக்கு அவசியமே இல்லை. அதாவது இந்த பிரம்மச்சரிய சாதனத்தோடு சாதனம் பண்றவாள் தான் அந்த அவளுக்கு தான் அந்த தைரியம் வரும். அவதான் அந்த தேகத்திலிருந்து ஆத்மாவை, சாட்சியா இருக்கக்கூடிய ஆத்மாவை பிரிக்க முடியும். திருஷ்டாந்தம் இவ முஞ்சா ரிஷிகாம் இவ ரிஹா முஞ்சாத்து ரிஷிகாம் அந்தஸ்தாம் நிர்ஹரந்தி. அதை போல இவ என்ன பண்றா? ஏவம் கோஷபஞ்சதேவா நிஷ்கிருஷ்ய சர்வாத்மானம் பிரதிபத்தியந்தி. 5 கோஷம் இருக்கு அந்த ஆத்மாவு. அந்த 5 கோஷத்திலிருந்தும் ஒவ்வொன்னாவிலிருந்தும் அதை பிரித்து எடுத்து அது உபசங்கிரமணம் பண்ணி தனியா சித்த ஆத்மாவை எடுத்துவிடலாம். பிரதிபத்தியந்தி நிஷ்கிருஷ்ய சர்வாத்மானம் பிரதிபத்தியந்தி. எல்லா கோஷத்தும் ஆத்மாவா இருக்கக்கூடிய கோஷம் மாத்திரம் இல்லை, சர்வ ஆத்மா. அப்பேற்பட்ட ஆத்மாவை பிடிக்கிறார். ஏன்னா வீரபாவா, அது பிடிக்கிறதுக்கு வேண்டிய கட்டவல்லீஷு அங்குஷ்டமாத்திர புருஷோந்தராத்மா சதா ஜனானாம் ஹிருதயே சன்னிவிஷ்டா சம்ஸ்வாச்சரீரா பிரபுதே அங்காதிவ யுஷ்ணிதாம் சம்வித்யா சுக்கிரமம். எல்லாருடைய ஹிருதயத்திலையும் அந்த ஆத்மா இருந்தே இருக்க. அங்குஷ்டமாத்திர புருஷாங்கிற அந்தராத்மா இருக்கிறது தெரியல. சம்ஸ்வாச்சரீரா பிரபுதே எல்லாருக்கும் தெரியல. யார் அதை விட்டு தனியா வைத்து புரிஞ்சு விடுறானோ, புரிஞ்சுக்கிறவன் தான் சுக்கிரமமிருதம், சம்பித்யா சுக்கிரமமிருதம், அவனே அப்படின்னு தகவல்கள் சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னாடி ஆச்சாரிய ஜோதிகள் பிரவிஷ்ட பூத்வான ஒரு ஜென்மா வரா மாதிரி சொன்னாரோ இல்லையோ, அதே இன்னொரு சொல்றாங்க. ஆச்சாரிய ஜோதிகள் ஆச்சாரிய யோனித்துவம் பிரதர்சித்தம் தற்கதம் மாதாதிபதியதிரேகேண ஆச்சாரியஸ்ய யோனித்வம் இத்யாதிய ஐவ சாட்சாத் ஜனயிதா இத்யாஹ. இந்த ஆச்சாரிய யோனியில பிரவேசம் பண்ணி அங்கே புது ஜென்ம
ஜென்மா எடுத்து வரான் அப்படின்னு சொன்னாரு. ஆச்சாரியன் எப்படி மாதா பிதா தானே ஜனனம் பண்றான் அப்படின்னு கேட்டா, இல்லே ஆச்சாரியன் தான் நிஜமா வரன் கேட்டான். அது சொந்தா நிறைய இடத்துல சொல்லி அவித்யாயா பரம்பாரம் தாரகி, அவித்யிலிருந்து அப்பாற்பட்ட அக்கறைக்கு கொண்டு போயிடுச்சு. அக்கறைனா பிரம்மம், பிரம்மஸ்வரூபத்தை கொண்டு விட்டு நீதா பிதா அப்படின்னு அதுதான் இங்க சொல்ற. சரீரமேதவும் குருதா பிதா மாதாத பாரத ஆச்சாரியதஸ்து ஜன்ம தத் சத்தியம் வை ததா அமிர்தம். மாதா பிதா ரெண்டு பேரும் என்னத்தை கொடுத்தா? சரீரத்தை கொடுத்தா. ஏதோ சரீரம் ஜனதா, ரெண்டு பேரும் சரீரத்தை தான் உங்களுக்கு கொடுத்தா. ஆனால் நிஜமான ஜென்மா இல்லை. ஜென்மா ஆச்சாரியதா, ஆச்சாரியனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஜென்மா இருக்கு, அதுதான் சத்தியம். அதுதான் மரணம் இல்லாத சரீரத்துக்கு மரணம் வந்து. அதனால அப்பேற்பட்ட ஜென்மாவை கொடுக்கிறவன் ஆச்சாரியன். சரீரம் இக அத்திய ஏதவும் மாதாபிதரவும் கொடுத்தா. லோகத்தை சரீரத்தை தான் மாதாவும் பிதாவும் கொடுக்கிறார். ஆத்மானம் ஸ்வரூபேன ஜனகதா, ஒரு ஆத்மாவை அவ ஜனனம் பண்ணி கொடுத்துருக்க. சரீரம் தேகத்வயாத்மனா ஜென்ம தது அசத்தியம். இந்த ஜென்மாவை சத்தியம் சொல்ல முடியாது. அப்பா அம்மாட்டேன்னு அந்த ஜென்மாங்கிறது அசத்தியம் ஜென்மா. ஆனால் இதுக்கு வித்தியாசமான ஜென்மா ஆச்சாரியத்தில் கிடைக்கும். ஆச்சாரியதஸ்து எது இடம் சித்ததானந்த அத்விதீய பிரம்மாத்மனா ஜென்மா. என்ன சொல்றாரு? ஆச்சாரியன் கிட்ட போய் வெளியே வரும்போது இவன் தன்னை சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபமாக பார்க்கிறான். சாதாரண ஜென்மா எடுத்தவன் சரீரமே தன்னை பார்க்கிறான். அந்த ஜென்மாவே ஆத்மாவுக்கு ஜென்மானா என்னன்னா விசாரணிடன் தானே வியாக்கியானம் பண்ணிட்டு சவாயேட புருஷோ ஜாயமான சரீரமபி சம்பத்தியமான. சரீரம் பிறந்த உடனே சரீரத்துல நான்கிற ஒரு அபிமானம் வந்ததுன்னா அதுதான் ஆத்மாவுக்கு ஜென்மா. நான் தப்பான அபிமானம் இல்லையோ, ஆக தப்பான பிராந்தி அதான் அசத்தியம்னு சொல்லிட்டாரு. அந்த ரெண்டு ஸ்தூல தேகமாகட்டும் சூக்ம தேகமாகட்டும் அந்த தேகத்துல நான் அபிமானம் வந்தா அதுதான் ஆத்மாவுக்கு ஜென்மா, அது அசத்தியம் ஜென்மா. ஆச்சாரியன் இடத்துல இருந்து இவன் பிறந்து வரும்போது எப்படியா இருக்கு? சச்சிதானந்த பிரம்மாத்மனா ஜென்மா. அதனால இது சத்திய ஜென்மா. தத் சத்தியம் பரமார்த்த பூதம் தசைவ அமிர்தம் விநாச வர்ஜிதம். அந்த ஜென்மாவில மரணம் உண்டு, இந்த ஜென்மாவில மரணம் இல்லை, விநாச வர்ஜிதம். தஸ்மாத்து சைவ ஜனவிதா இத்தியர்த்தா. நிஜமாக இவனுக்கு ஜென்மா உண்மையான ஜென்மாவை கொடுக்கக்கூடியவன் ஆச்சாரியன். இவனை உண்மையாக்கக்கூடியவன். இந்த விஷயம் ஸ்ரூயதேகே பிரச்சனோபனிஷதி. பிதா யோஸ்மாகம் அவித்யாயா பரம்பாரம் தாரகை. அவித்தியிலிருந்து என்ன? அவித்தியிலிருந்து அதை வெளியில கொண்டு போய் அது அப்பாற்பட்ட பரம்பாரங்கிற பிரம்மஸ்வரூபத்துக்கு கொண்டு விட்டது. அதனால நீதான் ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய நீதான் எங்களுக்கு பிதா அப்படின்னு சொல்றார். நமஸ்பரமர்கள் நமஸ்காரம் பண்றார். தகாத ஆக ஆபத்தம்பா தது வித்யா ஆபத்தஞ்சனவதி சரீரமேவ மாதாபிதரவு ஜனகதா. அவர் உபநயன பிரச்சனை கொடுத்தார். சாதாரணமா இது வந்து பிரம்மோபதேசம் சொல்றோமோ உபநயனக்கார், அது ஒரு நல்ல ஜென்மா. அந்த இடத்துல ஆச்சாரியன் பிதாவாகவும் அவனுக்கு உபதேசிக்கப்படக்கூடிய காயத்ரியானது மாதாவாகவும் இருக்காங்க. அதனால சக ஆச்சாரியா, அந்த ஆச்சாரியர் வந்து வித்யாதா தம் ஜனயதி, வித்தியை கொடுத்து உபதேசம் பண்ணி அந்த அவனுக்கு ஜென்மம் கொடுக்குறா அப்படிங்கிறது ஆபத்தம் சொல்றார். இந்த ஜென்மா அவனுக்கு ஜென்மா, முதல்ல பிறந்த ஜென்மாங்கிறது சரீரமேவ மாதாபிதரவு ஜனகதான். ஆக இந்த விஷயம் அவரு யஸ்மாத் ஆச்சாரியாதீனா பரமபுருஷார்த்த விக்ருதி தஸ்மாத் ஆக ஆச்சாரியயோனின் பிரவிஷ்யான ஆச்சாரிய இடத்துல போனாதான் நமக்கு பரமபுருஷார்த்தம் சித்திக்க முடியும். சத்தியமான ஒரு ஜென்மா அப்பதான் கிடைக்கும். அதனால என்ன பண்ணணும்? ஆவரணோ அமிர்தம் சம்பிரயத்தன் தஸ்மை நத்ருஹ்யே கிருதமத்யஜானன் குரும் சிஷ்யோ நித்யம் அபிவாதயீத வாச்சாத விச்சேத்ய சதா
அப்பிரமத்தா, ஒரு நாளும் அவனுக்கு துரோகம் நினைக்கவே கூடாது. ஆவரணோதி அமிர்தம் சம்பிரயத்தி, ஆவரணோதினா கூரையடி, அமிர்தத்தை கொடுத்து சிஷ்யனை பூர்ணமாக்கிட்டான் ஆச்சாரியா. சகா ஆவரணோதி ஆபூரயதி அமிர்தம் பூர்ணானந்தம் பிரம்ம ஆத்மத்தேன சம்பிரயத்தம். எங்க அமிர்தம் இருக்கு, சரீரத்துலதான் இருந்துருக்கான். அப்படி இருக்கிறவனுக்கு அமிர்தத்தை போட்டு அவனை பூர்ணமாக ஆக்குறான் ஆச்சாரியனாக இருக்கிறவன். அதனால அப்பேற்பட்ட உபகாரம் பண்ணின ஆச்சாரியாக லட்சுமி ஆச்சாரியாக நன்று துரோகம் நாடு நகாலோட நன்றி தகாது. எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு தத்தைதே தச்சாஸ்யர்த்தாக பிரகாசந்தே மகாத்மனா. இது வேதாசகர உபநிஷத்து. பக்திவன் பராபக்தி, பகவான் இடத்துல ஒரு பரிபூர்ணமான பக்தி இருக்கு. அதோடு இல்லாம எப்படி அந்த பகவான் இடத்துல பக்தி இருக்கோ அவ்வளவே பக்தி, அதுக்கு குறவு இல்லாமல் குருவிடத்தில் இருக்கணும். யதா தேவே ததா குரு பராபக்தி. இப்படி எவனுக்கு இருக்குமோ அவனுக்குதான் இதெல்லாம் பிரகாசிக்கும். தத்தைதே கசிதாசியர்த்தாக பிரகாசித்தே மகாத்மனா. இப்ப சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அவனுக்குத்தான் பிரகாசிக்கும். சொல்லப்படாத விஷயங்கள் கூட இந்த பிரகாசம் அகசிதாசியர்த்தாக சொன்னதும் பிரகாசிக்கும், சொல்லாததும் அவனுக்கு பிரகாசிக்கும். இதே விஷயத்தை ஆபத்தமிருந்திருக்கார் தஸ்மை நத்ருஹே கதாசனா. இப்பேற்பட்ட ஆச்சாரியனுக்கு துரோகம் செய்யக்கூடாது. தது வித்தியாச சந்தனை சொன்ன வாக்கியம் கிருதமஸ்ய யா அசேது திருதியாரே அனேன ஆத்மன கிருதம் உபகாரம் விதானம். இந்த ஆச்சாரியனால நமக்கு இவ்வளவு பெரிய உபகாரம் வந்திருக்கு அப்படின்னு நினைச்சு பார்த்தா துரோகம் பண்ண தோணும். அதனால இவன் பண்ண உபகாரத்தை நினைச்சு பார்த்து அவனுக்கு பக்தியோட இருக்கணும். ஆச்சாரியத்துல இங்க துரோகம் கூடாது. சுந்தரிக்கு கர்த்தவியம் துரோகம் கூடாது. என்ன செய்யணும்? குரு சிஷ்யா நித்தியம் அபிவாதித்த, அபிவாதம் தான் பண்ணாரு, ஒண்ணும் பண்ணுவாங்க. சிஷ்யா நித்தியம் அபிவாதித்த தேவதேவ ஆச்சாரியம் உபாசி. அந்த ஆச்சாரியம் தன்னிடத்துல பிரபந்தமாக இருக்கும்படியாக இருக்கணும். தகாத பிரகதி எத்ததேவே, அதே திருப்பி இன்னொரு இருக்கிறார். எத்ததேவே பக்தி யதாதேவே ததா, அந்த விஷயத்தை ததா சுவாத்தியாயம் நிச்சயித்த குருவிடத்துல பக்தியும் அதே சமயத்துல இந்த சிரவணத்துல அவனுக்கு பூர்ணமான ஒரு தாற்பயம், சிரவண மனநாதிகள் விஜய் இருக்கிறதுல அவனுக்கு பூர்ணமான ஒரு தாற்பயம் இருக்கணும். சிரவணாதி பருவங்களே கதா அப்பிரமத்தா அப்பிரமாதி கொஞ்சம் கூட கவனக்குறவு இல்லாமல் ரொம்ப ஜாகிரதையாக விஜய் கிரகிக்கிறதுல தற்பரமாக